ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம நினச்சபடியே வந்து இந்த இடத்துல வந்து ட்விஸ்ட் வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா. நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு, சூப்பர் வெண்பா, நீ தான் வந்து வெண்பா எங்களுக்கு வந்து வேணும், எப்படியோ வந்து உன் அப்பா வந்து கஷ்டத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து பண்ண பார்த்தியா, பயங்கரமான பெரிய விஷயம். இதுதான் வந்து உன்னை வந்து நம்பினா வந்து குழந்தைய வந்து நம்பினா எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெரியவங்க வந்து நிறையவே வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து வெண்பக்குட்டி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அமுதாவை வந்து எப்படியோ வந்து காப்பாற்றி கரெக்டாக வந்து யார்கிட்ட வந்து ஒப்படைக்கணுமோ அவங்கக்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க. அதுவும் வந்து யாரோட காரில் வந்து மறுபடியும் வந்து வராங்க, அந்த பிரேக் டவுன் ஆன கார்லேயே வந்து மறுபடியும் வந்து பிரேக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி அந்த காரையே வந்து எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து உள்ளே வந்தார் பார்த்தீங்களா நம்ம அரவிந்த். அதுதாங்க வந்து மாஸ், அதுதாங்க வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். சூப்பர் போட்டு விசில அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துட்டாரு. அரவிந்த் கையில் வந்து ஒப்படைக்கிறாங்க. நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு, இவங்க தான் வந்து உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து வந்திருக்காங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, யாரை பற்றியும் நீ வந்து பயப்படாத, இவங்களை நம்ப, நீ வந்து கரெக்டாக உங்கள் பாட்டிக்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு அந்த குழந்தைய வந்து காப்பாற்றி நேராக வந்து எடுத்துகிட்டு வந்து, நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத, இவங்க யார், எதுக்காக வந்து இவங்கக்கிட்ட வந்து என்னை வந்து ஒப்படைக்கிற, என்னை எப்படியாச்சும் வந்து நீயே வந்து கூட்டிகிட்டு போயிரு என் பாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமுதா வந்து கேட்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த அங்கிளை தான் வந்து உங்கள் பாட்டிக்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போவாங்க, நான் வந்து கரெக்டான ஆள்கிட்ட தான் நான் வந்து ஒப்படைக்கிறேன், இல்லைன்னா வந்து உன்னை வந்து நான் வந்து எதுக்காக வந்து காப்பாற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு தெளிவாக வந்து பேசுகிறாங்க. சரி, ஓகே, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வா அமுதா, உனக்காக தான் வந்து உன் பாட்டி வந்து காத்துட்ருக்காங்க கோர்ட்டு வாசலில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்தும் வந்து அமுதாவை வந்து நேராக வந்து காரை வந்து திறந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காருக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு நேராக வந்து போய் கொடுத்தாருங்க பாருங்கள் என்ட்ரி. அந்த இடத்துல வந்து பயங்கரமான என்ட்ரி, சூப்பர். நம்ம அமுதா இருக்கணுமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓடி போய் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டிப்பிடிக்கவும், அதுக்கப்புறம் அமுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவசேனாவும் வந்து கட்டிப்பிடிக்கவும், அந்த இடத்துல வந்து பெரிய போர்க்களமே வந்து நடந்து முடிஞ்ச மாதிரி வந்து நம்ம தேவசேனாவுக்கு வந்து இருந்திருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வந்து இந்த கேஸில் வந்து நம்ம வந்து வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவசேனாவே வந்து பயங்கர ஒரு துடிப்போட, ஒரு முயற்சியோட, ஒரு எழுச்சியோட வந்து இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து எல்லாத்துக்குமே வந்து முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி வந்து அமுதா வந்து வந்துட்டாங்களே, என் பேத்தியை வந்து கடத்தி வச்சுக்கிட்டு இப்படி வந்து பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவசேனா வந்து அப்படியே வந்து மொத்தமாக வந்து உடஞ்சி போயிட்டாங்க. ஒரு பர்சன் கூட வந்து அந்த இடத்துல வந்து இந்த கேஸை வந்து எடுத்து வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து துளி கூட வந்து ஆசையே இல்லாத மாதிரி வந்து பண்ணி விட்டுட்டாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அரவிந்த் வந்து எப்படியோ வந்து சரியான நேரத்தில் அமுதாவை வந்து கூட்டிகிட்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி தேவசேனா இருந்துட்டு, என் பேத்தியை வந்து இப்படி தான் வந்து கடத்திட்டாங்க, நான் வந்து என்ன பண்ண முடியும், என்னை வந்து மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் வந்து இந்த கேஸை வந்து நான் வந்து எடுத்தேன்னா எனக்கு தான் வந்து அசிங்கமாக இருக்கும், என் பேத்தியை வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கதிரேசன் வந்து மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணிக்கிட்டையும் மல்லிகிட்டையும் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம தேவசேனா வந்து சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து நம்ம அரவிந்த் வந்து கடவுள் மாதிரி வந்து அமுதா வந்து கூட்டிகிட்டு வந்து தேவசேனா கிட்ட வந்து கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேடம் 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 டைம் ஆகுது மேடம், இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து தப்பான விஷயம், நீங்கள் முதல்ல போயிட்டு வந்து அரவிந்த் ப்ரோ வந்து எப்படியாச்சும் வந்து காப்பாற்றுறதுக்கான வழியை பாருங்கள், அவர் வந்து எப்படியாச்சும் வந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரவிந்த் வந்து சொல்லுவோம், இதுக்கப்புறம் தான் இருக்குது கேஸே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவசேனா இருந்துட்டு அப்படியே சிரித்த முகத்தோட பயங்கர புன்னகையோட, இதுக்கப்புறம் என்னுடைய ஆட்டத்தை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவசேனா இருந்துட்டு சூப்பராக வந்து கோர்ட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. போய் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆரம்பிக்கிறாங்க. என்னை வந்து மன்னிச்சிருங்க மேடம், நான் வந்து இடையில வந்து போனதுக்கு வந்து காரணம் வந்து இருக்குது, அதை வந்து நான் வந்து பின்னாடி வந்து சொல்கிறேன், இப்போ இந்த கேஸை வந்து நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவசேனா இருந்துட்டு கண்டினியூ பண்ண போகிறாங்க. அப்படி வந்து கண்டினியூ பண்ணும்போது தான் வந்து எதிர் வக்கீல் ஆறுமுகமும் வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜு, நம்ம தேவசேனா எல்லாருமே வந்து இருக்காங்க. இப்போ வந்து விஜயும் வந்து கூண்டில் வந்து ஏறி நின்றுட்டுருக்காரு. அவர்கிட்ட வந்து விசாரிக்கிறதுக்கு வந்து ஆறுமுகமும் வந்து ரெடியாக இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து லாஸ்ட் ஹியரிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன், யாரை வந்து கூப்பிட்டு வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவசேனா வந்து அப்போ தாங்க வந்து ஆட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் தேவசேனாவுடைய ஆட்டம். அதுக்கப்புறம் ரஞ்சிதாவுடைய திணறல் அதுக்கப்புறம் வந்து அவங்க கதை விடுறது எல்லாமே விடுறது வந்து இதுக்கப்புறம் தான் வந்து தெரிய போகுது. தே ரஞ்சிதாவுடைய தந்திரமும் மந்திரமும் வந்து இந்த இடத்துல வந்து செயல்படுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குறியாக வந்து போய் நிற்க போகுது. ஏன்னா தேவசேனாவுடைய ஆட்டமே இதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பபாய், சி யூ, டாடா.